வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? நான் ஒரு 26 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில 26 வருஷமா இருக்கு. 26 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன். ஒரே கட்சி. ஓகே. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. நான் என் ஃபேர்வெல்ல பேசும்போது நான் எம்எல்ஏ ஆக போறேன் பிஜேபியில், கிளை அமைப்பாளராக போடுறாங்க. என் கிளையில் நான் வேலை செய்கிறேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. தாமரை சின்னத்தை போட்டு அமைப்பு கே வசந்தராஜன் கிளை தலைவர் அப்படின்னு எழுதணும்னு ஆசை. என் கூட வர சொல்லுங்க, அவர் இளைஞர்களை போட்டு நான் கூடயே வச்சு அவரை நான் வளர்த்தி காமிக்கிறேன். இன்னைக்கு 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் இந்த கட்சியோட மாவட்ட தலைவர். முரளி எங்க இருக்காரு? இன்னைக்கு வேட்பாளராக இருக்கிறேன். நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக போகிறேன். முரளி ஒன்றும் அதே கிளைக்கு செயலாளராக இருந்துகிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா நிறைய நேரத்தில் அரசியல் இருக்கும் பொழுது நிறைய நேரத்தில் மனசு காயப்படும். வாய்ப்புகள் கிடைக்காதனாலயா இல்ல அவமானப்படும் போது? பொள்ளாச்சி மாதிரியான தொகுதி தொடர்ந்து வரலாற்றுல பார்க்கும்போது அதுவும் ஒரு திராவிட கட்சிகளோட கோட்டையா தான் இருக்கு. மக்களுடைய அலை தெரியுது, மக்களுடைய சிரிப்பு தெரியுது. ரோட்ல 10 பேர்த்த கிராஸ் பண்ணா 6 பேர் கையை காமிக்கிறான். இப்படி பண்றாங்க. திமுக கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட்லாம் போகும்போது இதை விட அதிகமா நடக்கும். பூத்துக்கே பாஜக காலில் அவரு சொல்றாரு. அவரோட ஊர் பூத் கமிட்டி கோயம்புத்தூர்ல போட முடியாது, அதிமுக போட முடியாது. வேலுமணியோடைய சொந்த சட்டமன்ற தொகுதியில வேலுமணினால எல்லா பூத் கமிட்டியும் போட முடியும்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சவாலுக்கு தயாராக. ஆரம்பத்துல எல்லாம் கோடீஸ்வரங்க, பெரிய முதலாளிங்க, பெரிய படித்தவர்கள், வீட்டுல இருந்து வெளியவே வர மாட்டாங்க. அதிமுகனால போட முடியுமா பூத் கமிட்டி? நீங்க தூரத்துல இருந்து ஒரு பத்திரிகையாளராக பாக்குறீங்க, ஓ வேலுமணி பயங்கர கோட்டை, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, வேலுமணி மேல நிறைய பிரியம் இருக்கவங்க இருக்காங்க. ஆனா வேலுமணியினால பூத்து போட முடியாத பல பூத்துக்கள் இருக்கு. பொள்ளாச்சியில் 2014 பிஜேபியோட ஓட்டு வங்கி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாமக, தேமுதிக, மதிமுக அப்படின்னு எல்லா அலையன்ஸும் சேர்ந்து இப்போ அலையன்ஸ் தான் இருக்கு. மதிமுக உங்க கூட இல்ல, தேமுதிக உங்க கூட. மதிமுக ஓட்டும் இல்லை, எங்க கூடயும் இல்லை. கூட வந்தா ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்குவீங்க. அவங்க கலை யதார்த்தத்தை சொல்றேங்க. 19 இருந்துச்சு. தமிழ்நாடு எப்பயுமே அப்படிதான் இருக்கு. மோடி அவர்கள் 20 பேருக்கு கேட்ட 20 பேருக்கும் தெரியுது மோடி. இது சாதாரண விஷயம். தெரியறது வேற, ஓட்டு போறது இல்லைங்க. மோடி எல்லாத்துக்கும் தெரியறாருன்றாங்க. நேத்து உங்க ஊர் பக்கத்துல தான் வந்திருக்காரு ராகுல் காந்தி. ஒரே 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லார் மனசையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி எல்லாம் நாங்க கன்சிடரே பண்றது இல்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா யாரு ராகுல் காந்தின்னு கேட்பாங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய திருமிகு வசந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேண்ணா, ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் பாஜக பல இடங்கள்ல முக்கிய முகங்களை நிப்பாட்டி இருக்காங்க. மாநில தலைவர் அண்ணாமலை உங்க ஊர் பக்கத்துல இருக்க கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு. தென் சென்னையில ஆளுநரா இருந்தவங்க ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் நிற்கிறாரு. அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிற்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் முக்கிய முகங்களா வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ஒரு பெரும் செய்தியா சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா பொள்ளாச்சியில வசந்தராஜன் நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களையெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு வசந்தராஜன் அவர்கள் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஏன் இல்லை? ஏன் உங்களை பத்தி சில விஷயங்கள் வெளியே இன்னும் வராம இருக்கு? யார் இந்த வசந்தராஜன்? உங்களை பத்தின தகவல்களை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி வெளியே பிரபலங்கள் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மீடியாவில் வந்தால் தான் வெளியே பிரபலங்கள் பெரிய அளவில் ஆக முடியும். மீடியா அளவில் இப்போ தான் நான் மாவட்ட தலைவராக ஆகியிருக்கேன். நம்ம பேட்டியோ டிபேட்லையோ கலந்துக்கிற அளவுக்கு கட்சி ஒன்றும் நமக்கு அனுமதி தர அளவுக்கு வரல. மேபி அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வேட்பாளர்ன்றனால நமக்கு அந்த சுதந்திரம் இருக்குது மீடியாக்கெல்லாம் போகிறதுக்கு. சோஷியல் மீடியாவில் நான் கொஞ்சம் உண்மையாலும் சொன்னால் என்னோடய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மி தான். அது ஒன்றும் நான் பலப்படுத்திக்கணும். வாழ்க்கைன்றதே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் லைஃப். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால் அதிலெல்லாம் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத நானே பண்ணுறேன். நான் ஒரு 26 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் 26 வருஷமா இருக்கு. 26 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். ஒரே கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில். கட்சி மாதிரி பாஜகவுக்கு வந்தவர் இல்லை. என்னுடைய நான் ஒரு காலேஜ் நான் என்னோட +2 முடிக்கும்போது ஒரு ஃபேர்வெல்ல நான் சொல்கிறேன்,
எல்லாரும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஒருத்தர் பிஇ படிக்க போகிறேன், எம்இ படிக்க போகிறேன், எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் இப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. நான் என் ஃபேர்வெல்லில் பேசும்போது நான் வந்து எம்எல்ஏ ஆக போகிறேன் பிஜேபியில் அப்படின்னு நான் +2 முடிச்சோன்னா இப்பயே தமிழ்நாட்டுல பாஜக வளரல, கால் ஊன்றல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. பெர்சன்டேஜாவும் கம்மியா தான் இருக்கிறத பார்க்க முடியுது. 26 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது? இதே மாதிரி ஒரு பூமி 26 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. 98 to 2004 இந்த ஊரில் எம்பியாக இருந்தோம் நம்ம. வாஜ்பாய் பீரியட்ல. வாஜ்பாய் பீரியடில். அப்போ தான் நான் கட்சியோட என்ட்ரி. வாஜ்பாய் எல்லாம் பார்த்து, வாஜ்பாய் மேலே ஈர்த்து, அத்வானி மேலே ஈர்க்கப்பட்டு, கோயம்புத்தூரோட குண்டு வெடிப்பும் ஒரு சின்ன மனதில் ஒரு அத்வானி அவர்கள் வரும்பொழுது இந்த மாதிரி வெடிக்கும்பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய உந்துதல். அந்த தேர்தலில் கடுமையாக எனக்கு 18 வயசு ஆகுது. என்னோட கிளை தலைவராக, என்னோட கிளையோட அமைப்பாளராக என்னோட 18 வயசு பூர்த்தி ஆன உடனே பிஜேபியோட இருக்கிறதுலே ஆரம்பமான ஒரு பதவி, பொறுப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச விவரங்கள் அடிப்படையில அப்பா அம்மா 2 பேருமே நல்ல உத்தியோகத்துல இருந்தவங்க, ஆசிரியரா இருந்தவங்க. அப்பா கவர்மெண்ட் ஜாப்னு நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களையும் ஒரு இடத்துல ஒரு நல்ல நிறுவனத்துல வேலைக்கு போக வைக்கணும், அரசு பணியை வாங்க வைக்கணும், அப்படியா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு பாஜகல எம்எல்ஏ ஆகணுங்கிறத காலேஜ் படிக்கும் போதே கனவுகளா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் அக்செப்டன்ஸ் எப்படி இருந்தது? மற்ற திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்றதை பத்தி யோசிச்சிங்களா? என்ன நடந்தது? இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பாக இருக்கும். என்னோட 18 வயசில் எனக்கு பிஜேபியில் யாரை போய் பார்த்து சேர்றதுன்னு தெரியல. அப்போ கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிக்கிட்ட வந்து நான் நோட்டீஸ் வாங்கி கொண்டு போய் ஃபஸ்ட்டு தேர்தலில் நான் கொடுத்துட்ருக்கேன். கூட்டணி கட்சிக்கிட்ட நோட்டீஸ் வாங்கி கொண்டு போய் பிஜேபிக்காக வேலை செய்கிறேன். பிஜேபிக்காக வேலை செஞ்சு முடித்தோடனே நான் வந்து பிஜேபி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் பிஜேபியில் சேர்ந்து இன்னும் எனக்கு கிளை அமைப்பாளராக போடுறாங்க. என் கிளையில் நான் வேலை செய்கிறேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. தாமரை சின்னத்தை போட்டு அமைப்பு கே வசந்தராஜன் கிளை தலைவர் அப்படின்னு எழுதணும்னு ஆசை. 18 வயசில் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் ஆனால் எனக்கு இப்படி எழுதித்தாங்க, எவ்வளோ சார்ஜ் இப்படியெல்லாம் கேட்டு எழுதியிருக்கேன். அப்போ என் கிளையோட திமுக செயலாளர் முரளி, என்னோட நெருங்கிய நண்பர், எங்கள் அப்பாவுக்கு குடும்ப நண்பர், நெருங்கி இருப்பார். அவர் கூப்பிட்டு ஏன் நம்ம தம்பி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், என் கூட வர சொல்லுங்கள், அவர் இளைஞர்களை போட்டு நான் கூடயே வச்சு அவரை நான் வளர்த்தி காமிக்கிறேன், அவரை கூட வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, முரளி என்னை கூப்பிட்டாரு, நீ ஏன் அங்கே எங்கே போய் சுற்றிட்டு இருக்க, நீ அண்ணன் கூட திமுக போடா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். இன்றைக்கி 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் இந்த கட்சியோட மாவட்ட தலைவர், முரளி எங்க இருக்காரு? மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராகி இன்னைக்கு வேட்பாளராக இருக்கிறேன். நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக போறேன். முரளி இன்னும் அதே கிளைக்கு செயலாளராக இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதே அளவு கிளை செயலாளராக இருந்த பலர் இன்னைக்கு வேற வேற போஸ்டிங்க்கு வந்திருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியல, அவர் இன்னும் கிளை செயலாளராக இருக்கிறதா எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நான் பார்க்குறதானே கண்கூடாக 26 ஆண்டுகள் பார்த்துட்டு இருக்கேன். கடினமாக உழைக்கக்கூடியவர், நல்லவர், நேர்மையானவர். இன்னும் ஒரு கிளை செயலாளர் என் வாழ்க்கையில் அன்னைக்கு நான் பிறந்திருந்தேன்னு வைங்களேன், அந்த கிளை செயலாளருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒன்று இருந்துட்டு இருந்திருப்பேன். என் வாழ்க்கை பயணம் அப்படி போயிருக்கும். நான் பிஜேபியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளை செயலாளர் ஒரு 25-26 வருஷ பயணம்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு உறுப்பினராக சேர்றீங்க, அதில் அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ்? நான் கிளை தலைவராக இருந்தேன். முதல் கிளை அமைப்பாளர். என் கிளை தகுதி பெறாத கிளைனால அமைப்பாளர். அடுத்த பீரியட் 3 வருஷம் கழித்து தகுதி பெறனால நான் கிளை தலைவராகிறேன். அடுத்த 3வது வருஷத்தில் நான் ஒன்றியத்தோடைய பொருளாளராக இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் எனக்கு கேப் அரசியலில். அதுக்கப்புறம் 2008 இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளராகிறேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்புறம் இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர், கோயம்புத்தூரோட கோட்ட பொறுப்பாளர், ஒரு 2 பீரியடு இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அதுக்கப்புறம் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். அப்போ பொதுச் செயலாளராக இருக்கும்போதே போன பீரியடில் பொள்ளாச்சி பாராளுமன்றத்தோட பொறுப்பாளராக இருந்தேன். அப்போ அதிமுக இருக்கும்போது அந்த வேட்பாளர் மகேந்திரனுக்கு நான் தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொறுப்பாளராக இருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி போன தேர்தலில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ மாவட்ட தலைவராகி 4 வருஷம் இருந்தேன். இப்போ கோவை தெற்கு மாவட்ட தலைவர். ஓகே ஓகே. இப்போ நீங்க குறிப்பிடும் போது கிளை செயலாளரா இருக்காரு அப்படின்னு திமுகல உங்களுக்கு அறிமுகம் கொடுத்து உதவி பண்றதுக்கு வெயிட் பண்றதை பத்தி குறிப்பிட்டீங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு இன்னைக்கு மாநில தலைவர், இவ்வளோ பெரிய அட்ராக்ஷன்ஸ், பல பேர் அவரை பத்தி குறிப்பிடுறதுன்னு பல விஷயங்கள் நடக்குது. நம்ம இன்னும் 25 வருஷத்துல வேட்பாளர் ஆயிருக்கோங்கிறது ஓகே, நல்ல விஷயம். பட் இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸா இருந்திருக்கேன்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இந்த 25 வருஷத்துல என்னைக்காவது நம்ம பாஜக விட்டு வேற கட்சிகளுக்கு போகலாம், இல்ல வந்து அரசியலை விட்டு ஒதுங்கலாம், நமக்கு இங்க வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சிருக்கேன்? உண்மையை சொல்லணும்னா நிறைய நேரத்தில் அரசியல் இருக்கும் பொழுது நிறைய நேரத்தில் மனசு காயப்படும். அரசியலில் நீங்கள் நேர்மையாக பயணிக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்காதனாலயா இல்லை அவமானப்படும் போது அவமானங்கள் நடக்கும். நமக்கு நிறைய அவமானங்கள் நடக்கும், வாய்ப்புகள் மறுக்கப்படும். சில டைமு தலைமை எல்லாத்தையுமே கவனிக்க முடியாது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கடல். அதில் நம்ம ஒரு கடுகு மாதிரி ஒரு ஓரத்தில் இருப்போம். தலைமைக்கிட்ட நான் ஒரு நியாயத்தை சொல்லுவேன்,
அவரு ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. தலைமை கன்ஃபியூஷன் தான் ஆகும். இப்போ நான் இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு தெரியுது, ஒரு கிராமத்துல 2 பேர் வராங்க. யார் நல்லவன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடியுது. இவர்கிட்ட பேசும்போது இவர் நல்லவரா தெரிகிறாரு, அவர்கிட்ட பேசும்போது அவர் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கே இப்படி இருக்கும்போது மாநில தலைமைக்கு இது மாதிரி 100 கணக்கான புகார்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்மளை எல்லாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு கிளை அளவில், ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர் அளவில் இருக்க தலைவர்களை யார் சரியானவர்கள், யார் தவறானவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கடினமான முள்பாதைகளை கடந்து தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கடினமான என்னுடைய உழைப்பு, என்னுடைய நேரம், என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வந்து கடினமாக செலவு செஞ்சிருக்கேன். விட்டு விலகணும்னு நினைச்சது இல்லையா? விட்டு விலகணும்னு நினைச்சதில்ல. விட்டு விலகி வேற ஒரு கட்சிக்கு போகணும் அப்படின்றது இது வரைக்கும் வரல. எனக்கு வந்து அவமானங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அவமானங்கள்லாம் எனக்கு இருந்திருக்கு. மனது ரொம்ப நோகடிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் மனம் ரொம்ப வேதனையாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இருந்துட்டோம். நான் நல்ல தொழில் பண்ணக்கூடிய நபர். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் 100கணக்கான வீடுகளை ஒரே டைமில் கட்டி விற்கக்கூடிய நபர். நானே கட்டி நானே விற்பேன். 500 பேர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பில்டர். நான் சிவில் இன்ஜினியர். நான் பிஇ சிவில், எம்இ ஸ்ட்ரக்சர்ஸுங்க. படித்து முடிச்சதுலேருந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தொழிலில் ரொம்ப கோலோச்சி இருந்தேன். என்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க. அப்போ அதை விட்டுட்டு ஃபுல் டைமராக தேனி, திண்டுக்கல்லில் போய் ஒரு வருஷம்லாம் வேலை செஞ்சுருக்கேன் கட்சியில். கட்சிக்காக பைத்தியமாக வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் எல்லாம் தேய்ந்து போய் அதெல்லாம் சர்வீஸ் பிஸ்னஸ். டே டு டே நாமளே ஃபாலோ பண்ணணும். அதனால் அந்த பிஸ்னஸே விடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஆயிருக்கு. இந்த அரசியலுக்காக என்னோடய தொழிலெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனாலும் ரியல் எஸ்டேட் தொழில்ன்றது இடம் வாங்கி இடத்தையா விற்கிறது, லேஅவுட் போகிறது. இது வந்து சர்வீஸ் பேஸ்டு இல்லை. நம்ம வாங்குறோம், கொடுக்குறோம், அதோட நமக்கும் அவருக்கும் வேலை முடிஞ்சு. வீடுன்றது அது பயங்கரமான சர்வீஸ் இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான உள் வேலைகள் இருக்கனால அதை என்னால் தொடர முடியலை. அதனால இதை பண்ணுறோம். இது கொஞ்சம் லாபகரமான தொழில் தான். மற்ற எல்லா தொழிலையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்த மறுபடியும் விற்கிறதுன்றது இருக்கிறதுலே லாபகரமான தொழில். அதுதான். இந்த 25 வருஷத்துல மேபி நம்ம காலேஜ் படிக்கும்போது ஏதோ சில எண்ணங்களால் பாஜகவில் சேரணும், எம்எல்ஏ ஆகணும்னு பேசியிருக்கலாம். இந்த 25 வருஷத்துல வேற இடத்துக்கு போகணும், பாஜகவில் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ செல்வாக்கு இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, வாக்கு சதவீத அடிப்படையிலையும் கம்மியாக இருக்கே, நம்ம வேற இடத்துக்கு போகணும்லாம் உங்களுக்கு தோணுது இல்லையா? இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் தோணுதில்லை. அந்த மாதிரி நான் போகணும்னு நினச்சிருந்தா எப்போவே எனக்கு இதோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இருந்திருக்கு. அழைப்பெல்லாம் வந்துச்சா? அழைப்புனா எப்படின்னா, என்னோட தொகுதியில் கேண்டிடேட்டே இல்லை, எம்எல்ஏ கேண்டிடேட்டே இல்லை. எந்த கட்சி? நான் கிணத்துக்கடவு தொகுதியில் 2 பெரிய கட்சிகளுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை. அதிமுகக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டே இல்லை. போன முறை எட்டிமடை சண்முகம் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய ஒரு போஷன், ஒரு எளிய மனிதர், நல்ல மனிதர். வேறு நபர்களே இல்லாமல் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் தாமோதரன் அண்ணனுக்கு இந்த முறை கிடைத்திருக்கு. அவர் எங்கள் தொகுதியே இல்லை, அவர் பக்கத்து தொகுதி. அவர் பொள்ளாச்சி தொகுதியை விரும்பிட்டு இருந்தார். அவர் கிணத்துக்கடவு தொகுதி விருப்பமே இல்லை. கிணத்துக்கடவு தொகுதிக்கு சரியான ஆள் இல்லாத அண்ணாமலை அவர்கள் கூட தான் கரூர் தொகுதி கோயம்புத்தூருக்கு வராரு. கன்வின்ஸ் பண்ணி அவரை இல்லை அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து கோயம்புத்தூரை டெவலப் பண்ணுவதற்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ணாமலை என்ன மாதிரி ஆளுங்கள் வரும்போது கோயம்புத்தூர் உலகத்தளம் வாய்ந்த டாப் சிட்டியில் நம்பர் 1 டாப் 10 சிட்டியில் கூட கொண்டு வர வைக்க முடியும். அந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ணாமலை என்ன விருப்பம் இருக்கும் இந்த மாதிரி டெவலப் பண்ணணுன்னு. தாமோதரனுக்கு அப்படி எல்லாம் இல்லை. கிணத்துக்கடவு தொகுதிக்கு வருவதற்கான விருப்பம். ஒரு பொள்ளாச்சி தொகுதிக்கு போகிறது தான் விருப்பம். கட்டாயப்படுத்தப்பட்டு தான் அவருக்கு இந்த தொகுதி கொடுத்துருந்தாங்க. அதனால் 2 முறை அதிமுகலையும் பெரிய கேண்டிடேட் இல்லை. திமுகவில் ஒரே கேண்டிடேட்டுக்கு தான் 4 முறை கொடுத்துருக்காங்க. 4 முறை ஒரே கேண்டிடேட் தோற்றுருக்காரு. அங்கேயே ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் அவங்ககிட்ட இல்லை. அந்த மாதிரி ஊரில் தான் நான் வந்து அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த ஊரில் எம்எல்ஏ ஆகணுன்றது எனக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை. அதை நோக்கி பல ஆண்டுகளாக பயணிச்சுட்டே வந்தேன். நிறைய பொறுப்புகள் கட்சியில் வந்திருக்கிறதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. எம்பி கேண்டிடேட்டா பொள்ளாச்சிக்கு அப்படின்னு உங்கள் பேரை தேசிய தலைமை அறிவிக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் எம்பி கேண்டிடேட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? உங்களோட எம்பி கேண்டிடேட்டா எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனோன்னா, என்னோட பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பெரிய செல்வாக்கான மிக்க தலைவர்கள் யாரும் இல்லை. பிஜேபியில் ஒரு டாப் லீடர் இவர் இங்கே இருப்பார் அப்படின்னு இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு யாரும் இல்லை. அப்புறம் இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றத்து மீது ஆசைப்பட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்றதுக்காக மக்கள் பணியில் இதை ஆசைப்பட்டு செய்வதற்கான ஆளும் இல்லை, யாருமே செய்யலை. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என் எம்எல்ஏலேருந்து ஒரு வேளை இந்த பாராளுமன்றத்துக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம்னு சொல்லி நான் என்னோட மாவட்டத்தை வந்து இந்த பாராளுமன்றத்தில் 4 சட்டமன்றம் என்னோட மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் உடுமலை மடத்துக்குளம் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதி சட்டமன்றம் என்னோட மாவட்டத்தில் இருந்து. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, இந்த 4 மாவட்டம் எங்களோட இருக்குது. அது இல்லாமல் உடுமலை சட்டமன்றத்தில் பாதி இருக்குது. அப்போ ஏறத்தாழ 4.5 மாவட்டம் வந்து 4.5 சட்டமன்றம் வந்து எங்கிட்ட இருந்து.
அதனால் என்ன பண்ணேன், இந்த சட்டமன்றத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நல்ல கட்டமைப்பு அமைப்பது, எனக்கும் தொண்டர்கள்கிட்ட நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்துவது. நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தே ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. 26 வருஷம் எனக்கு டிலே ஆனதுக்கு காரணம் என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருந்திருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, மீடியாவில் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. என்னோட பேச்சாற்றல் இன்னும் கொஞ்சம் வளர்த்திருக்கணும், புக்ஸ் எல்லாம் படித்த நாலேஜ் இன்னும் கொஞ்சம் வளர்த்திருக்கணும். இதெல்லாம் எனக்கு வந்து என்னோட வீக்னஸ். இதெல்லாம் அண்ணாமலை எனக்கு இதெல்லாம் யாருக்குமே இல்லாத அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அவருக்கு ரொம்ப நாலேஜ், நிறைய புத்தகங்கள் படிக்கிறார். ஒரு பேச்சாற்றலால் வசீகரம் பண்ணி, பேச்சால் வசீகரம் பண்ணி எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர். அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அவருக்கு நிறையா செல்வாக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறையா அவருக்கு திறமை இருக்குது. அதெல்லாம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் வந்து என்னோடய எளிமை தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து. நான் வந்து எப்பொழுதுமே ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைப்பேன். எல்லா மனிதர்களாக பிறந்த எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க. எளிமைனா எனக்கு புரியலப்பா. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இன்னும் எளிமையாக இருக்கும். என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் சொன்னேன். நான் பிஜேபி நான் வந்து எளிமையாக இருக்கணுன்றது என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் வச்சுருக்கேன். எனக்கு இயற்கையாகவே பை பாண்ட் நானே அதுக்கான தயாரிப்பு பண்ணிட்டு எளிமையாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணல. பை நேச்சராகவே நான் எளிமையாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லா மனிதர்களையும் சமமாக பாதிக்கணுன்றது என்னோட எண்ணம். இந்த மனிதராக பிறந்த ராஜராஜ சோழன் அவருடைய கல்வெட்டில் தஞ்சை இதில் கல்வெட்டில் அங்கே வந்து அடக்கம் பண்ணக்கூடிய வெட்டியானோடைய பேர் எழுதியிருக்காரு, மோர் கொடுக்கறவரோட பேர் எழுதியிருக்காரு, கட்டடம் வேலை செய்கிறவங்களோட பேர் எழுதியிருக்காரு, துணி துவைக்கிறவங்களோட பேர். அவ்வளோ பெரிய தலைவன் அவரோட பேர் மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து யார் யாரோட உழைப்பெல்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லா மனிதரையும் மனுஷனாக பிறந்துட்டோம்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். நான் ஏற்றத்தாழ்வாகவே யாரையுமே பார்த்ததில்லை. ஜாதியோ மதத்துலேயோ பணத்துலேயோ. ஒரு கல்யாணம் இருந்துச்சுன்னா, பணக்காரங்க வீட்டு கல்யாணம் இருக்கா, அன்றைக்கி ரொம்ப ஏழை வீட்டு கல்யாணம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு தான் நான் போவேன். அது வந்து அங்கே ரொம்ப அன்பு கிடைக்கும். அவங்களுக்கு நாம தான் சீஃப் கெஸ்ட்டாக இருப்போம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உச்சக்கட்ட சந்தோஷம் நம்மளால ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போனால் என்னோட மிகப்பெரிய தலைவர்களும் கோடீஸ்வரர்களும் 100 பேர் வருவாங்க. நான் போனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ரொம்ப ஏழையோட கல்யாணத்துக்கு நான் போகும்போது அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க முகத்தில் அந்த ஆனந்தத்தை பார்க்கும்போது நம்மளால ஒரு ஆளுக்கு ஆனந்தம் கொடுக்கறத விட உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. மக்கள் ஈஸியாக அணுகிற மாதிரி ஒருவராக இருப்பேன். நான் ரொம்ப ரொம்ப எளிமையை ரொம்ப ஈஸியாக அணுக முடியும். எல்லாத்தையும் சமமாக பார்ப்பேன். இது என்னோட பயங்கர ஸ்ட்ரென்த்துங்க. இது யாருமே என் கூட போட்டி போட முடியாது. அதில் வந்து நான் வந்து ரொம்ப பலமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிடும்போது ஏன் நாடாளுமன்றத்துக்காக என்னுடைய கனவுகளை மாற்றினீங்க போது பொள்ளாச்சியில் இன்னும் நம்ம ஒர்க் பண்ணலாம், இங்கே இதற்காக தலைவர்கள் இன்னும் அந்த அளவுக்கு வரல, மற்ற தொகுதிகளில் இருக்க அளவுக்கு அப்படின்னு தான் சொன்னீங்க. அதே இடத்துல இப்போ இன்னும் மாறுபட்டு பார்த்தோன்னா பாஜகவில் உங்களுக்கு போட்டி போட்டு எனக்கும் இந்த சீட்டு கொடுங்கன்னு போட்டி கேட்குற அளவுக்கு, சீட்டு கேட்குற அளவுக்கு பலமான வேட்பாளர்களே இல்லாத நிலைமை தான் இன்னும் பொள்ளாச்சியில் இருக்காப்ப. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, பொள்ளாச்சிக்குள்ளே சட்டமன்ற அளவில் தலைவர்கள் இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் எல்லாத்துக்கும் வேலை செய்யக்கூடிய அளவுக்குள்ள டெவலப்பில் நான் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இதை எண்ணி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 5 ஆண்டு காலமாக இதுக்காக நான் வேலை 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஆனால் பொள்ளாச்சி மாதிரியான தொகுதி வந்து தொடர்ந்து வரலாற்றில் பார்க்கும்போது அதுவும் ஒரு திராவிட கட்சிகளோட கோட்டையாக தான் இருக்குது. அந்த கோட்டையை எப்படி நீங்கள் தகர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தோன்னா குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொகுதி, அவர் வந்து ஒரு முக்கியமான லீடராக அந்த இடத்துல பார்க்கப்படுறாரு. அப்படி நிறைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. திமுக சார்பிலையும் அதே மாதிரி பார்க்க முடியுது. ரெண்டு பேரும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாஜகவை வெற்றி பெற வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. உறுதியாக இந்த தேர்தலில் நிச்சயமாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவேன். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்? மக்களுடைய அலை தெரியுது, மக்களுடைய சிரிப்பு தெரியுது. ரோட்டில் 10 பேர்த்த கிராஸ் பண்ணால் 6 பேர் கையை காமிக்கிறான், இப்படி பண்ணுறாங்க, கையை காமிக்கிறாங்க, வணக்கம் போடுறாங்க, முகத்தில் புன்னகை இருக்குது, வீட்டிலேருந்து வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. நான் டே டு டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். திமுக கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட்லாம் போகும்போது இதை விட அதிகமாக நடக்கும்ல? எனக்கு தெரியல, நான் பார்க்கல. எனக்கு அது உற்சாகம் தெரியுதுல்ல. 10 பேரை பார்க்கும்போது 5 பேர் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக வராங்க, பூரிப்பாக வராங்க, கையை தூக்குறாங்க. நீங்கள் தாங்க ஜெயிச்சிட்டீங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத, இன்றைக்கி ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் இருக்காங்க. எனக்கு ஆர்எஸ்புரம்னு ஒரு நார்த் இந்தியன் பெரிய அவங்ககிட்ட 500 பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க இன்றைக்கி ரோட்டில் வந்து தீவிரமாக ஓட்டு போடவே வராதவர்கள் ரோட்டில் வந்து களத்தில் எனக்காக பணியாற்றுறாங்க. இந்த முறை பிராமின்ஸ். நீங்கள் நிறையா கோவைப்புதூர்னு ஒரு ஏரியா இருக்குது. எல்லாம் படித்தவர்கள், ஜிஎம்மாக இருந்தவங்க, பெரிய மேனேஜராக இருந்தவங்க, உச்சகட்ட பதவியில் இருந்தவங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு எல்லாம் 60-65 வருஷத்தில் இருப்பாங்க. எந்த கட்சிக்கும் அங்கே பூத் கமிட்டியே போட முடியாது. இதெல்லாம் நான் சொல்கிற ரெண்டுமே வேலுமணியோட கோட்டை. ஆர்எஸ்புரம் வேலுமணியோட கோட்டை. குனிமுத்தூரில் வர அவரோட சொந்த ஊர், சொந்த நகரத்தில் தொண்டாமுத்தூருக்குள்ளே வருது. கோவைப்புதூர் அவரோட நகர். எல்லாம் பெரிய ஆட்கள். யாரும் வேலை செய்ய வரமாட்டாங்க, ஓட்டு போடவே வரமாட்டாங்க. பூத்துக்கே பாஜக காலில் என்னன்னு அவர் சொல்கிறாரு. களமே திமுக அதிமுக தான், பாஜக எங்கே இருக்குது, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு தானே கேட்குறேன். அதனால தாங்க அவரோட சொந்த தொகுதியில் தான் அதை சொல்கிறேன். சொந்த
தொகுதியில் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே 500 பேர் வச்சு வேலை செய்கிறவங்களாம் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நமக்காக. கோவைப்புதூர், அவர்னால பூத் கமிட்டி கோவைப்புதூரில் போட முடியாது. அவரோட தொகுதி, அவரோட ஊர், பூத் கமிட்டி கோவைப்புதூரில் போட முடியாது. அதிமுக போட முடியாது. ஏன்? ஆர்எஸ்புரத்தில் அதிமுக போட முடியாது. வேலுமணியோடைய சொந்த சட்டமன்ற தொகுதியில் வேலுமணினால எல்லா பூத் கமிட்டியும் போட முடியும்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். சவாலுக்கு தயாராக அவர் போட முடியாதுங்க. ஆர்எஸ்புரத்தில் எல்லாம் கோடீஸ்வரங்க, பெரிய முதலாளிங்க, பெரிய படித்தவர்கள், வீட்டிலேருந்து வெளியவே வரமாட்டாங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது பெரிய பெரிய அவங்க பூத்துக்கு வந்து பூத் கமிட்டியில் ஊற்றாங்க, பூத்தில் நோட்டீஸ் கொடுப்பாங்களா? இல்லை பூத்தில் வந்து உட்காந்து பூத் வேலையை குறிப்பாங்களா? அதிமுகனால போட முடியுமா பூத் கமிட்டி? போடவே முடியாது. அப்படி இருந்தா கடந்த காலத்துல அவங்க தோத்துருப்பாங்கல்ல. இல்லைங்க, அங்க ஓட்டு விழுகும். ஓட்டு போட வருவாங்க, யாரோ ஓட்டு போடுவாங்க, 100 பேர் வருவாங்க, பாதி பேர் ஓட்டு போடுவாங்க. ரெட்டலைக்கு ஆர்எஸ்புரத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்க, கோவைப்புதூருக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு களம் மாறுதுல. ஓட்டு கேட்கறதுக்கு கோவைப்புதூரில் ரெட்டலைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் படித்தவர்கள், பெரிய இடத்துல இருக்கவங்க, ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் 60 to 65 இயர்ஸில் இருக்கவங்க. ஆர்எஸ்புரத்தில் ஓட்டு கேட்கறதுக்கு, பூத் கமிட்டி போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு உள்ளூர்காரர்களை வச்சு அதிமுக பண்ண முடியுமா? சில ஏரியாவில் அந்த பூத் ஆளுங்களை வச்சு அதிமுக வேலை செய்ய முடியுமா? முடியாதுங்க. இது யதார்த்தம். களத்தில் இருந்தால் தானே தெரியும். நீங்கள் தூரத்துலேருந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்க, ஓ வேலுமணி பயங்கர கோட்டை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், வேலுமணி மேலே நிறைய பிரியம் இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் வேலுமணியினால் பூத்து போட முடியாத பல பூத்துக்கள் இருக்குது. அந்த பூத்துல எல்லாம் இன்னைக்கு 100கணக்கான. சரி, வேலுமணியை பிடிக்கலன்னா திமுக ஓட்டு போட போகிறாங்க. இல்லைங்க, வேலுமணியை பிடிக்கலன்னு இல்லை, நேற்றுக்கு வரைக்கும் வேலுமணிக்கு போட்டுட்டு இருந்திருப்பாங்க ஓட்டு. வேலை செய்வதற்கு ஆள் இல்லை, வேலுமணிக்கு பூத்துக்கு போடுவதற்கு ஆள் இல்லை. வேறு பூத்துலேருந்து வேணால் கொண்டு வந்து இங்கே போட முடியுமே தவிர சில பூத்துக்களை வேலுமணி அவர்களால் போட முடியாது. அந்த மாதிரி பூத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி பிஜேபிக்காக வேலை செய்கிறாங்க. ஆர்எஸ்புரத்தில் ரோட்டில் இறங்கி பிஜேபிக்காக வேலை செய்கிறாங்க. கோவைப்புதூரில் ரோட்டில் இறங்கி 300 பேர் பிஜேபிக்காக வேலை செய்கிறாங்க. இதை விட என்னங்க பெரிய மாற்றம் வரும்? அதிமுகனால பூத் கமிட்டி போட முடியாத இடத்துல பிஜேபி ரோட்டில் இறங்கி 100கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. திமுகவும் இன்னொரு திமுகலையும் இல்ல. முன்னாடி சண்முகசுந்தரம் எம்பியா ஜெயிச்சிருக்காரு. அவர் இந்த தடவை வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலாளருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்களுடைய இங்க பொறுப்பாளரா சக்கரபாணி அவர்களை போட்டிருக்காங்க. அவங்களுடைய வர்க்கும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு பாஜகவுடைய எழுச்சி எந்த அளவுக்கு இருக்கு? இப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னாலுமே கூட பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு கருத்து கணிப்புகள்ல வர களத்துல இருக்கக்கூடிய நிலவரங்கள்னு பார்க்கும்போது அதுல ஒரு பொள்ளாச்சியை சொல்றதா நிறைய இடங்கள்ல பார்க்க முடியலையே. மேபி கோயம்புத்தூரை சொல்றாங்க, தென் சென்னையில பாஜகவுக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க, திருநெல்வேலியில சொல்றாங்க. பொள்ளாச்சியில பாஜகவுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு பர்சன்டேஜ் இருக்குங்கிறதே சொல்ல மாட்டாங்க. பொள்ளாச்சியில 2014 பிஜேபியோட ஓட்டு வங்கி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பொள்ளாச்சியில பிஜேபி 2,80,000 ஓட்டு வாங்கியிருக்கும். திமுக 2,59,000 ஓட்டு வாங்கியிருக்கும். திமுகவை விட 20,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கும். திமுகவும் 3ஆவது இடத்துக்கு. பாமக, தேமுதிக, மதிமுக அப்படின்னு எல்லா அலையன்ஸும் சேர்ந்து இப்போ அலையன்ஸ் தான் இருக்கு. மதிமுக உங்க கூட இல்ல, தேமுதிக உங்க கூட. மதிமுகவுக்கு ஓட்டும் இல்லை, எங்க கூடயும் இல்லை. தேமுதிக கூட வந்தா ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்குவீங்க. அவங்க கலை யதார்த்தத்தை சொல்றேங்க. மதிமுகவுக்கு ஓட்டு இல்லை. ஒரு சீட்டுக்காக மதிமுக போராடிக்கிட்டு இருக்கு. மதிமுகவுக்கு ஓட்டு இல்லை. 6% இருந்தாவே ஜாஸ்தி. அதுலேயும் இப்போ துரை வைகோ சீட்டை கொடுத்து எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்தவங்க பல பேர் தீ குளிச்சு இருந்தாங்க. மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க, நினைச்சா போட போறாங்க. தேமுதிக ஓட்டு சதவீதம் இல்லைங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டத்துக்கு கடைசி நாள் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு இருந்த கட்சி. ஆமா, நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இருக்கோம். ஓட்டு சதவீதம் பெரிய அளவுக்கு இல்லைன்றேன். இப்ப எங்க கட்சியிலையும் கூட்டணியில 6% ஓட்டு சதவீதம் இருக்கும். கூட்டணியை வச்சுதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. வந்தா அந்த 6% பலம். அதை பார்க்கும்போது சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ரிஃப்ட்டு. ஓ தேமுதிக இருக்காங்க, ஓ மதிமுக, இதெல்லாம் சைக்காலஜிக்கல். ஆனால் ஓட்டு சதவீதம் இல்லைன்றது தான் யதார்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் இறந்ததுக்கு நான் அனுதாபப்பட்டேன். நான் ஃபேஸ்புக்கில் டிபி வச்சேன். என்னோட ஸ்கூலில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு கண்ணீரஞ்சலி விஜயகாந்துக்கு வச்சேன். அதுக்கான தேமுதிக ஆக முடியுமா? முடியாது. விஜயகாந்த் வந்து எல்லாத்தோடையும் விரும்பக்கூடியவர், எல்லாத்தாலையும் ஈர்க்கப்படக்கூடியவர். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் தேமுதிக ஓட்டு போடுவேன், வேலை செய்வேன்னு நினைச்சா அது தவறான. அந்த கண்ணோட்டத்தில் தேமுதிக நிற்கிறது. பொள்ளாச்சியில அப்ப பாஜகவுக்கு ஒரு நல்ல வாக்கு பர்சன்டேஜ் இருக்கு. இல்லைன்னா எப்படிங்க 2,79,000 ஓட்டு வாங்கியிருக்கும். 19 உங்க கூட்டணி தோக்குறாங்க. கூட்டணி தோக்குறாங்கன்றது அது அர்த்தமேட்டிக்குங்க. பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்தா கோயம்புத்தூர்லயும் தோத்துச்சு. 2 பேர்த்தோட ஓட்டு சேர்த்து வாங்கியிருந்தா 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம். அந்த அளவுக்கு ஆன்டி மோடி மைண்ட் செட்ல இருக்காங்க மக்கள். எப்பங்க 2019 இருந்துச்சு. தமிழ்நாடு எப்பயுமே அப்படிதான் இருக்கு. 2024 மோடி வேவ் இருக்கு. நான் எல்லா கிராமத்துலயும் போய், நான் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கருங்க, எல்லா கிராமத்துலயும் போய் மோடியோட படத்தை போட்டு காமிச்சிட்டேன். 20 பேர்த்துக்கிட்ட கேட்டா 20 பேர்த்துல ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் எல்லாத்துக்கும் தெரியுது. நான் இல்லைன்னு சொல்ல. மோடி அவர்களை 20 பேர்த்த கேட்டால் 20 பேர்த்துக்கும் தெரியுது மோடியை.
இது வந்து சாதாரண விஷயம் தெரியறது வேற, ஓட்டு போறது வேற. இல்லைங்க. மோடி எல்லாத்துக்கும் தெரியறாருன்ற. தெரியறது வேற, ஓட்டு போறது வேற. 20 பேத்துக்கும் மோடி எப்படி நல்ல விதமா தெரியறாரா கெட்ட விதமா தெரியறாரான்னு இல்ல பார்க்கணும். மோடிக்கு இன்னைக்கு நெகட்டிவே இல்லை. மோடிக்கு என்ன சொல்றாங்கன்னா, நேத்து உங்க ஊர் பக்கத்துல தான் வந்திருக்காரு ராகுல் காந்தி. ஒரே 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்து எல்லார் மனசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். ராகுல் காந்திங்களா? நீங்க எங்க ராகுல் காந்தியெல்லாம் நாங்கள் கன்சிடரே பண்றது இல்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் காந்தியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா யாரு ராகுல் காந்தின்னு கேட்பாங்க. 20 பேத்துக்கிட்ட நீங்க கிராமத்துல கூட்டத்தை பார்க்கலையோ நீங்க? எங்க காசு கொடுத்தா எந்த கூட்டம் வேணாலும் வருங்க. கூட்டத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தானே தெரியும். நான் ஒரு கூட்டம் நடத்தினேன். காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டத்துக்கும் நம்ம வந்து நேச்சுரலா வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல. காங்கிரஸ்க்கு எங்கேங்க நேச்சுரலா கூட்டம் வரும்? ஜோக்கா தான் இருக்கு. ராகுல் ஸ்டாலின் மேடையில நிக்கிறாங்க. அந்த ஒரு கூட்டம் போதும், பாஜக டோட்டல் க்ளோஸ்ங்கிறாரு இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. என்னோட பொள்ளாச்சி தொகுதிக்கு பாஜக டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாரு, பாஜக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடத்தின அத்தனை கூட்டமும் ஈக்குவல் பண்ணா கூட நேத்து நடத்தின ஒரு கூட்டத்துக்கு ஈக்குவலா வராதுன்னு. எங்க 15 நாட்களுக்குள்ள 7 கூட்டம் நடத்தணும். 7 கூட்டம், பல லட்சக்கணக்கான பேர் சேரக்கூடிய ஒவ்வொரு கூட்டமா 7 கூட்டம் 15 நாள்ல நடத்தணும். திமுக எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தை நடத்த முடியுமா? இப்ப கூட நீங்க நிர்மலா சீதாராமன் மேடம் கூட ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்திகள் வருது, அவங்க போன ரோட் ஷோவை பாக்குறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. சென்னைக்கு மோடி வரும்போது அவரோட ரோட் ஷோவை பார்க்கறதுக்கு மக்கள் கூட மாட்டேங்கிறாங்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி வரும்போது இவ்வளவு பெரிய கோயம்புத்தூருக்கு மோடி ரோட் ஷோ அதை பாத்தீங்களா? எல்லாம் குழந்தை குட்டியோட வந்து 4 மணி நேரம் வெயில நின்று 4 மணி நேரம் மோடி அக்ரெசிவா கத்தி பார்த்தாங்க. குண்டூசி மேலேருந்து போட்டால் கீழே விழுந்தா இடம் இருக்காது. அதனாலங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் திமுகவுக்கு வந்து திமுகயோட எம்பி நீங்கள் பாராளுமன்றம் பூரா செய்யுங்க. நானும் சுற்றிட்டேன். நான் வந்து யதார்த்தமான அரசியல்வாதி. ஒருத்தவங்களை சும்மா சொல்லணுன்ற எனக்கு அவசியமே இல்லை. அவர் பாராளுமன்ற வேட்பாளர், ஒரு நல்ல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் நல்ல மனிதர். பலருக்கு என்னை பார்த்தா கூட மாற்றுக் கட்சியினரை பார்த்தால் கூட நல்லா வணக்கம் போடுவார். நல்லா இருக்கேன்னு, என்ன உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு, நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான மனிதர். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வேலையை சரிவர செய்யவில்லை. எந்த ஊருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் கூட நடத்தலை. ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது கூட எங்கேயுமே இல்லை. எந்த ஊர்லேயுமே அவரோட நிதியை நான் பார்க்கவே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் நிதி பெற்ற செய்த கட்டடமா இல்லை வந்து இந்த திட்டம், அது மாதிரி எந்த ஊர்லேயுமே இல்லைங்க. ஒரு ஊருக்கு எந்த திட்டமும் பண்ணல. அவரோட குரல் ஸ்ட்ராங்காக எதுக்காகவும் வந்து ஒலிக்கலை. டெல்லியில் அவர் எந்த பெரிய திட்டத்தையும் கொண்டு வரல. சின்ன சின்ன கிராம அளவில் எந்த நிதியும் கொடுக்கவில்லை. அதை தாண்டி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றுவார். அந்த மாதிரியான இது வந்து டோட்டல் 5 years. அதான் மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க. நீங்க பிரச்சாரங்கள்ல முன்வைக்கிறீங்க. அதுதான் உங்களோட பெரிய டிராபேக். நான் எல்லா இடத்துலயும். ஆனா தமிழ்நாடு இது வந்து இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. 2ஆம் சுதந்திர போராட்டத்திற்கு சமமானது. பாஜக தமிழ்நாட்டுல வந்ததுன்னா கலவர பூமியாகும்னு சிஎம் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடும் தானே?